ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவில் பொருட்டோவோட எல்லா ஃபார்ம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா ஃபார்ம்னு சொல்லும்போது அவரோட ஃபைனல் ஃபார்மையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொருட்டோ பிகினிங்கில் வாழுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பிராட்டாக இருந்திருப்பார். அப்போவே இவருக்கு பேசிக்கான சில ஜுட்ஸூஸ் தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு ஷுரிக்கன் ஜுட்ஸு, ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு, அப்புறம் யூகா கிளானை சேர்ந்த சில அட்டாக்ஸ் எல்லாம் பொருட்டோ நிஞ்சா அகாடமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே மாஸ்டர் பண்ணியிருப்பார். இதை அவருக்கு நருட்டோ, ஹினாட்டா, ஹியாஷி, ஹனாபின்னு நிறைய பேர் டீச் பண்ணியிருப்பாங்க. இந்த டைமில் பொருட்டோ அவரோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் விட ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். இதுக்கப்புறம் தான் பொருட்டோக்கு இந்த ஜோகன் அவைக்கனிங் நடந்திருக்கும். இதை டோனரி உட்சுட்சுகி தான் ட்ரிகர் பண்ணி இருப்பார். அப்படி தான் உராஷிக்கி சொல்லியிருப்பார். எக்ஸாக்டாக டோனரி என்ன பண்ணி இந்த ஜோகனை அவைக் பண்ண வச்சாருன்னு தெரியல. இந்த ஐயா டோனரி தான் கொடுத்தாரா இல்லை ஒட்சுசுகி காட் கொடுத்தாரான்னு இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. ஆனால் இந்த ஜோகன் செம்ம ஓவர் பவர்டான ஐன்னு சில இன்ஸை அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக எந்த பவர்ஸையும் ரிவீல் பண்ணலை. ஆனால் ஒரு சில ஜோகன் எபிலிட்டிஸை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமாம், பொருட்டோவால் சாக்ரா பெர்செப்ஷனை பண்ண முடியும். இது மூலயமா சாக்ரா பாத்வே சிஸ்டமை இவரால் பார்க்க முடியும். சாக்ரா ஃப்ளோவை வச்சு குறிப்பிட்ட அந்த டார்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். அடுத்து என்ஹான்ஸ் விஷன். இது மூலயமா பொருட்டோவால் இன்விசிபிள் பேரியர்ஸை பார்க்க முடியும். போர்ட்டல்ஸ் எல்லாம் அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்துட முடியும். இல்யூஷன்ஸும் இவர் மேலே ஒர்க் ஆகாது, ஏன்னா ஜோகன் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். அடுத்து இன்டர் டைமென்ஷனல் விஷன். இதை யூஸ் பண்ணி பொருட்டோவால் அதர் டைமென்ஷனையும் அதிலிருந்து வர என்டிட்டிஸையும் பார்க்க முடியும். அடுத்து ப்ரீ ரெக்கக்னேஷன். பொருட்டோவால் சில விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், மோர் லைக் மோமோஷிக்கி பண்ண மாதிரி. கடைசியாக கம்யூனிகேஷன். இது பொருட்டோக்கு அதர் டைமென்ஷன் பீயிங்ஸோட கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு ஜோகன் எபிலிட்டிஸ்னு இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஓவர் பவர்ட் ஐ இந்த யூனிவர்ஸ்னெல்லாம் இவங்க பில்டப் பண்ணாலும் பொருட்டோக்கு இது ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான புஷ்ஷை தான் இப்போதைக்கு கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் பொருட்டோ அகாடமிக் எக்ஸாமை எடுக்கிறாரு. இதில் நருட்டோவில் ஃபேமஸான நிறைய கேரக்டர்ஸ் பொருட்டோக்கு இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக அதில் லெஜெண்டரி ஹொக்காகேவான ககாஷியும் இருக்கார். இவர் நருட்டோ சாஸ்கேவே திணறின பெல் டெஸ்ட்டை தான் பொருட்டோக்கு வைக்கிறாரு. ஆனால் பொருட்டோ நருட்டோ ககாஷி மாதிரி இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே இந்த டெஸ்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ககாஷியே இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு இப்போவே டியூனிங் லெவல் ஸ்கில்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பார். ஆனால் பொருட்டோ என்ன தான் கிஃப்டட் சைல்டாக இருந்தாலும் இந்த ஒரு டெஸ்ட்டை சீரியஸாக எடுத்துக்காததால் இதில் அவர் செம்மடி வாங்கியிருப்பார். இதிலிருந்து நிறைய விஷயத்தையும் பொருட்டோ கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். ககாஷி நிறைய லெசன்ஸை பொருட்டோக்கு டீச் பண்ணியிருப்பார். பொருட்டோவோட பேஸே இங்கே தான் போடப்பட்டிருக்கும். அடுத்து மோமோஷிக்கி ஆர்க். இந்த டைமில் நருட்டோ அண்ட் சாஸ்கே மோமோஷிக்கியோட சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பொருட்டோ அவரோட வாழுத்தனத்தால் ஷினோபிக்கு உண்டான எல்லா ரைட்ஸையும் இழந்திருப்பார். நருட்டோக்கு ரொம்ப பெரிய அசிங்கத்தை பொருட்டோ கொடுத்துருப்பாரு. ஆனால் நருட்டோ சாஸ்கே அவர் மேலே வச்ச நம்பிக்கை பொருட்டோவை தொடர்ந்து போராட வச்சுருக்கும். இதனால் பொருட்டோக்கு நருட்டோ சாஸ்கே கூட சேர்ந்து சண்டை போடுற ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதில் பொருட்டோ அவரோட வேனிஷிங் ரசிங்கனை யூஸ் பண்ணி மோமோஷிக்கிக்கு ஷாக் கொடுத்துருப்பாரு. கடைசியாக யூனிசன் ரசிங்கனை யூஸ் பண்ணி மோமோஷிக்கி கதையை முடிச்சிருப்பாரு பொருட்டோ. இந்த சீனோட நம்ம எல்லாரும் வெறுத்த பிராட் பொருட்டோவோட கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் பொருட்டோக்கான அடுத்த மிகப்பெரிய பவரப்பே இங்கே தான் கிடச்சிருக்கும். எஸ், கர்மா மார்க்கை தான் சொல்கிறேன். இந்த கர்மா ஆக்சுவலாக ஒரு வரமா சாபமானே சொல்ல முடியாது. ஏன்னா இது என்ன தான் யூஸருக்கு அல்டிமேட் பவர்ஸை கொடுத்தாலும் இது ஒரு ஒட்சுசுகி டேட்டாவாக தான் இருக்குது. மீனிங் இது ஒரு கட்டத்தில் பொருட்டோவோட டேட்டாவை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு மோமோஷிக்கி டேட்டாவை ரீரைட் பண்ணிடும். இப்படி பண்ணும்பொழுது மோமோஷிக்கி பொருட்டோவோட பாடியில் மறுபடியும் பிறப்பார். பொருட்டோ கம்ப்ளீட்டாக டெட் ஆகிடுவார். என்னதான் இந்த மார்க் பொருட்டோக்கே ஆபத்தாக இருந்தாலும் பொருட்டோ காட்வுட்டுக்கு போகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இது தான் இருக்கும். ஏன்னா போரோ ஆர்க்கில் பொருட்டோவை போரோ தக்காளி சட்னி ஆக்கியிருப்பார். பொருட்டோ அவரோட கான்ஷியஸை இழந்திருந்த டைமை யூஸ் பண்ணிக்கிட்ட மோமோஷிக்கி பொருட்டோவோட பாடியை டேக் ஓவர் பண்ணியிருப்பார். அப்போ அவர்கிட்ட பியாக்குஹன், ஒட்சுசுகி ஹான்னு நிறைய விஷயம் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த ஆர்க்கில் தான் மோமோஷிக்கி நருட்டோவை பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணியிருப்பார்.
அடுத்து நருட்டோ சாஸ்கே இஷிக்கியை டிஃபீட் பண்ணிட்ட அப்புறம் மொருஷிக்கி அவரோட சாக்ராவை கன்சீல் பண்ணி சாஸ்கேவோட ரினேகனை காலி பண்ணியிருப்பாரு. மொமுஷிக்கி இப்படி பண்ணுறதுக்கான காரணம் சாக்ரா ஃப்ரூட் தான். ஆமாம், இஷிக்கியவே டிஃபீட் பண்ண நருட்டோ சாஸ்கே கண்டிப்பாக மோமுஷிக்கி ஃப்யூச்சரில் அடைய போகிற சாக்ரா ஃப்ரூட்டுக்கும் தடையாக இருப்பாங்கன்னு தான் மோமுஷிக்கி முன்னாடியே சாஸ்கேவை காலி பண்ணியிருப்பார். இதில் நருட்டோ ரொம்ப சீக்கிரமாகவே குராமாவை இழக்க போகிறாருன்னு மோமுஷிக்கிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சாஸ்கே அவரோட ரினேகனோட இருக்காரு. இது அவருக்கும் ஆபத்துங்கிறதால தான் மொருஷிக்கி சாஸ்கேவோட ரினேகனை டார்கெட் பண்ணியிருப்பார். இதுக்கப்புறம் கோடார்க்கில் பொருட்டோ மறுபடியும் மொருஷிக்கி ஃபார்மை எடுத்திருப்பார். ஆனால் இந்த வாட்டி அவர் கண்ட்ரோலில் இருப்பார். இந்த டைமில் தான் பொருட்டோ அவரோட காமாவை யூஸ் பண்ண கற்றுட்டு இருந்திருப்பார். இந்த காமாவை வச்சு பொருட்டோவால் 1000 years ஆஃப் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸை அடைய முடியும். அதெல்லாம் சரி, பொருட்டோ எப்படி காமாவை இப்போ மட்டும் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுறாருன்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கு காரணம் அமோட கொடுத்த பிடிஸ் தான். இது பொருட்டோவோட ஒட்சுசுகி கான்ஷியஸ்னஸை அஃபெக்ட் பண்ணும். இதனால் டேக் ஓவர் நடக்காது. காமாவை யூஸ் பண்ணதால் பொருட்டோ மோமோஷிக்கியோட சில எபிலிட்டிஸை யூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் பொருட்டோ அதிகப்படியான சாக்ராவை யூஸ் பண்ணிடுவார். எக்ஸாஷனால் மறுபடியும் மோமோஷிக்கி பொருட்டோவை டேக் ஓவர் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்டேஜில் கவாக்கியை பொருட்டோவே அவரை கொல்ல சொல்லி இண்டிகேட் பண்ணுவார். கவாக்கியும் பொருட்டோவை கொல்ல டோனட் கிளப்பில் பொருட்டோ ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் மோமுஷிக்கி இவ்வளோ சீக்கிரம் லிவிங் வேர்ல்டை விட்டு போக மனசு இல்லாமல் அவரோட ஒட்சுசுகி டிஎன்ஏவை பொருட்டோவோட தான் கன்வெர்ட் பண்ணி அவரை ஹீல் பண்ணுறாரு. என்னதான் பொருட்டோ ஹீல் ஆனாலும் இவரோட டேட்டா ஒட்சுசுகி கிட்ட இருந்து வந்ததால் இவர் 100% ஒட்சுசுகியாக மாறிடுறாரு. இதனால் பொருட்டோ ஐடாவோட சார்மிங் எபிலிட்டிஸ்க்கு இம்யூன் ஆகிடுறாரு. டென்டைல்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஏற்ற சாக்ரிஃபைஸாகவும் மாறிடுறாரு. இதுக்கப்புறம் கவாக்கி பொருட்டோவை கொள்ள நினைக்கிறாரு. ஏன்னா பொருட்டோ இப்போது 100% ஒட்சுசுகியாக மாறிட்டாரு. இவரால் எப்போ வேணால் நருட்டோவன் வில்லேஜுக்கு ஆபத்து வரலாம். இந்த மர்டருக்கு குறுக்க நருட்டோ ஹினாட்டா வரக்கூடாதுன்னு அவங்கள வேற டைமென்ஷனில் கவாக்கி சீல் பண்ணிடுறாரு. அடுத்து பொருட்டோவை கொல்ல கவாக்கி வரும்பொழுது சரடா வந்து அதை தடுக்கிறாங்க. ஆனால் கவாக்கி சரடாவையும் கொல்ல வராரு. அதை பொருட்டோ தடுக்க அவரோட கண்ணு மேலே ஒரு ஸ்காரை வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் ஆம்னிபொட்டன்ஸ் நடக்குது. பொருட்டோ கவாக்கியோட ரோல்ஸ் ஸ்வாப் ஆகிடுது. ஆனால் சரடாவோட எம்எஸ் அவாக்கனிங்கால் சாஸ்கே பொருட்டோவை நம்பி அவரை கூட்டிகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பொருட்டோக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. இந்த ட்ரைனிங்கில் மெயினாக சாஸ்கே ஸ்வாட் ஸ்டைலை பொருட்டோக்கு டீச் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் சாஸ்கேவை விட பொருட்டோ இந்த ஸ்வாட் ஸ்டைலை மாஸ்டர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கோட் பொருட்டோவை தேடி வர சாஸ்கே கோடோட சண்டை போடுறாரு. ஏகப்பட்ட கிளாக்ரிம்ஸை டிஃபீட் பண்ணுறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் கிளாக்ரிம்ஸ் கிட்ட கடி வாங்கிட்டு ஷின்ஜுவா சாஸ்கே மாறிடுறாரு. இதுக்கப்புறம் கோட் ஷினோபி நேஷன்ஸ்னு நிறைய பேர்கிட்ட இருந்து பொருட்டோ தப்பிக்கிறாரு. எல்லாருமே பொருட்டோவை கேப்சர் பண்ணுறதுக்காக வராங்க. இந்த டைமில் தான் பொருட்டோவை தேடி காஷன் கோஜி வராரு. பொருட்டோக்கு அடுத்து ஒரு ட்ரைனிங்கை இவர் கொடுக்குறாரு. ஆனால் இந்த ட்ரைனிங்கை கோஜி மூலயமா ஆக்சுவலாக பொருட்டோ தான் பொருட்டோக்கே கொடுக்குறாரு. புரியல, தெளிவாக சொல்கிறேன். ஃப்யூச்சரில் இருக்கிற பொருட்டோவை கோஜி அவரோட ஐஸ் மூலயமா பார்த்து அவர்கிட்ட இருக்கிற ஸ்கில்ஸை அப்படியே ப்ரெசண்ட்டில் இருக்கிற பொருட்டோக்கு டீச் பண்ணுறாரு. இது மூலயமா ஒட்சுசுகி கிளாக்ரிம்ஸை கூட எதிர்த்து உன்னால் ஃபைட் பண்ண முடியும்னு கோஜி சொல்கிறாரு. இந்த ஒரு ட்ரைனிங் முடிவில் பொருட்டோ ஆசமான நிறைய மூவ்ஸை லேர்ன் பண்ணுறாரு. அதில் ஒன்று தான் எஃப்டிஜி. இது ஒரு பேசிக் ஒட்சுசுகி எபிலிட்டியாக இருக்குது. இதை கிரியேட் பண்ணது மினாட்டோ மட்டும் இல்லை, பொருட்டோவும் தான். ஏன்னா பொருட்டோவும் மினாட்டோ மாதிரியே இதை அவராகவே தான் கண்டுபிடிச்சிருப்பார். இதுக்கு 2 பேருமே எஃப்டிஜிங்கிற பேரை தான் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் உசுயிக்கோ, பர்பிள் லைட்னிங்னு நிறைய ஜுட்ஸு அசட்ஸோடு தான் பொருட்டோ டிபிவியில் இருக்கார். ஆனால் இது எதுவுமே அவரோட காமா எபிலிட்டிஸ் இல்லை. இவரோட காமாவை இவர் பல வருஷமாக யூஸ் பண்ணாமலே விட்டுருப்பார். இதை பொருட்டோ யூஸ் பண்ணும்போது தான் இவருக்கு 1000 years ஆஃப் ஒட்சுசுகி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் நிறைய புது எபிலிட்டிஸும் பொருட்டோக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பொருட்டோக்கு கிடைச்ச பவர்ஸ் பற்றி பார்த்தோம். இதுக்கு மேலே பொருட்டோக்கு கிடைக்க போகிற ஃபார்மை பற்றி பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு இமேஜ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது.
இதுதான் பொருட்டோவோட ஃபைனல் ஃபார்மாக இருக்கும்னு சொல்லப்படுது. இதில் பொருட்டோ லாங் ஹேரில் கிட்டத்தட்ட மோமோஷிக்கி மாதிரி தான் இருக்கார். ஆனால் இது நடக்க போகிறது இல்லை. ஏன்னா மோமோஷிக்கி ரொம்ப நாளைக்கு பொருட்டோ கூட இருக்க மாட்டார். ஃபைனல் சீன்லேயே பார்த்துருப்போம், மோமோஷிக்கி பொருட்டோவோட பாடியை விட்டு ஒரு கடத்தில் போக தான் போகிறாரு. அதை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போது பொருட்டோவோட ஃபைனல் ஃபார்மை பற்றி மட்டும் பேசுவோம். இக்கேமோட்டோ அவரோட ஃபேவரட் கேரக்டரோட சாயல் பொருட்டோட இருக்குங்கிற மாதிரி பிகினிங்கில் சொல்லியிருப்பார். அவரோட ஃபேவரட் கேரக்டர்னு சொல்லும்பொழுது அது ஜோசப் ஜோய்ஸ்டாராக இருக்குது. இப்போ வரைக்கும் ஜோசப் ஜோய்ஸ்டாரோட சாயல் எதுவும் சீரீஸில் வரல. ஒருவேளை இவர் சொல்கிற இந்த விஷயம் பொருட்டோவோட ஃபைனல் ஃபார்மோடதாக கூட இருக்கலாம். ஹெர்மிட் பர்பிள் மாதிரி ஒரு ஃபார்மை பொருட்டோக்கு கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா காகிமசா ட்ரீட்மெண்ட்டை பொருட்டோக்கு பண்ணலாம். ஆமாம், பொருட்டோவோட மேக்ஸிமம் ஆஃப் ஃப்யூச்சர் ஸ்டஃப்பை இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இவர்கிட்ட பெருசாக எந்த பவர்ஃபுல் ஃபார்மும் இல்லை. நருட்டோ மாதிரி கோல்டன் கலரில் இவர் மின்னலாம் மாட்டார். ஆனால் இவரோட யூனிக்கான ஈவில் ஐயை வச்சு மாஸ்க் காட்டி இருப்பார். இதே மாதிரி பொருட்டோவும் எந்த ஃபைனல் ஃபார்மும் இல்லாமல் வெறும் ஜோகனை வச்சே கெத்து காட்டலாம். அப்படியும் இல்லைன்னா ஒட்சுசுகி காடோட ஒரு ஃபார்மை நமக்கு அனிமேல காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஜைஜான்டிக்கான ஃபார்மை கூட பொருட்டோக்கு கொடுக்கலாம். பொருட்டோட நீங்கள் பார்த்த இந்த ஒரு ஜைஜான்டிக் ஃபார்மே ஆக்சுவலாக ஃபூடோமியோவோட காப்பி தான். நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், பொருட்டோ சீரீஸ் கேன்சல் செய்யப்பட்ட சாமுராய் 8ஓட அப்பட்டமான காப்பி தான். அதில் வந்த ஃபூடோமியோவோட ஃபைனல் ஃபார்மை கூட பொருட்டோக்கு கொடுக்கலாம். ஏன்னா ஜோகன் முதற்கொண்டு இப்போ வரைக்கும் எல்லாமே ஃபூடோமியோவோட எபிலிட்டிஸை தான் பொருட்டோக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபூடோமியோவோட ஃபைனல் ஃபார்மையும் பொருட்டோக்கு கொடுக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் எந்த ஃபார்மை பொருட்டோக்கு கொடுப்பாங்க? உங்கள் தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.